அங்க வந்து நாட்டு ராசம் வாங்குறீங்களா? குடி பறிகளும் சண்டித்தனங்களும் காவாலித்தனங்களும் புழுகாலித்தனங்களும் நீங்களா வர்றீங்க. முதல் ஒண்ணு நடக்கல அப்படியே முதல் எல்லாம் இல்லையா? இப்ப பாருங்க மீன் பிடி போட்டு வந்தா ஆடுது. எதை சொல்றீங்க? இது மாதிரி கனடாக்கு நானும் பெரிய கனவுகளோட போனேன். கனடாவுக்கு போனேன். கனடாக்கு விசிட் விசால போனீங்களா? விசா போய் மாத்தலாம்னு சொன்னவங்க. அந்த மனுஷனுக்கு எத்தனை வயசு? இந்த வயசுல முளைக்குது என்ன? அதைத்தானே நான் இப்ப சொன்னேன். அந்த வயசுல அந்த மனுஷன் ஓடுது மீன் ஓடுது மீன் என்றா ஓடும் தானே ஐயா. இல்ல வெல்ஃபேர் ஃபண்ட்ல எடுத்து போட்டு இங்க வந்துடணும். நீங்க இருக்கிறவனுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இப்ப எனக்கு விளங்க இல்லை ஐயா. அப்பாக்கு போர்ட் மீட்டிங்ன்றா என்னவா? போர்ட் மீட்டிங்ன்றதா தங்கம் எல்லாம் பெரிய பெரிய அப்பா மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் வந்திருந்து கதைப்பினான். விளையாட்டு போய் அங்கே நின்றுக்கலாமேப்பா. என்ன அதைத்தான் ஐயா சொல்றேன். அது என்ன ஐயா விளங்க திடீர்னு ஒரு ஆசை எல்லாருக்கும். திடீரெண்டு பணக்காரன் திடீர் உள்ள போனா கோதாரிக்கு அது எப்போ விடியதப்ப இருளுதண்டு தெரியாது. அது விடிய எல்லாமே வச்சா அது போன் ரிப்பேர் நினைக்கிறேன். திடீர்னு அடிக்குது எல்லாம் எழும்பி போனா இங்க ஒன்று ஒருத்தனை மூஞ்சேன் தெரியும். எல்லாம் மூடி கட்டி கொண்டு ஏதோ அந்த கொரோனா டைம்ல தெரிஞ்ச மாதிரி இப்போ வந்துருக்கா. பண்டை சனமா கிடக்கூட பிழைக்கு வரணும்ட்டா யாராவதுக்குள்ள வந்துட்டாங்க. அப்பா வந்து அதுக்குள்ள சொன்னேன் அவசரமா வந்தும் பிரியோசனம் இதாச்சு. யாரப்பா அதுக்குள்ள ஓர் அடிக்கிறேன். என்னப்பா பிரச்சனை? இப்பானே வந்தேன். சங்கம் நீயா? என்ன அம்மாண்ட போன்லாம் எடுக்கக்கூடாதுடா சொன்னான் பிள்ளைக்கு. ஏன் ஸ்கூல் போயில்லையோ? மலையாண்டு ஸ்கூல் நீ பாடிப்பட்டாங்க. ஐயோ சரி அப்பா இன்றைக்கு முக்கியமான வேலைண்டுல சொன்னான். ஓமடா அப்பாக்கு போர்ட் மீட்டிங்ன்றா என்னவா? போர்ட் மீட்டிங்ன்றதா தங்கம் எல்லாம் பெரிய பெரிய அப்பா மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் வந்திருந்து கதைப்பினான். சரி இன்றைய மீட்டிங் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் இன்றைக்கு தான் செய்கிறது. ஓமடா சரி குழப்படி செய்யாமல் இருங்கோ. இன்றைக்கு அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்பா வேற இருக்க பிள்ளைக்கு என்ன பண்ணிட்டு வாருது? லோலிப்பாப்போ. சரி அதான் நேற்று வேணாம். சரி ஓகே சரி ஓகே அப்பா வந்துட்டு வாரன். சரி இன்றைக்கு மீட்டிங் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்பா வேணா சொன்னானோ. ஓகேடா அம்மாட்ட கொடுங்க ஃபோனை சார்ஜ் போடட்டும். ஓகேடா மேன் ஓகே பாய். சரி ஐயோ இவளுக்கு ஃபோனை கொடுக்க வேணாண்டா. யாரப்பா அது கண்டு சனம் கூடவா கிடக்குது. சீக்கிரம் அஞ்சல் இவ்வளோ ஊருக்கு வெளியில் எவ்வளோ தூரம் ஒழிச்சு வந்தாலும் போட்டிக்கு வருவாங்க. அதான் உங்களுக்கு அதான் சிவம் மாதிரி சிவத்தான் நான் சொன்னேன். அடே சிவம் அந்த இடத்துல போட எந்த இடம் இல்லை. இது நான் என்ன உனக்கு அடே பிந்தி வந்து அட உதான் மாச்சானே. நான் இந்த மாதிரி குடும்ப ஊட்டி என்ன மாதிரி குடும்ப நோக்கி இருக்கு சொல்றேன். எனக்கு சமாளிக்கணும் புள்ளைய சமாளி பூச்சி ஆக்கலடா நீங்கள் சத்தியமா போட அங்கடா போட போய் இதுவானி போன வாழ்ந்து வேறுங்க குடும்பமா தெரியும். மணிகர் வர்ற வாட்டுக்குள்ள வந்துட்டாரு. நீ வெயில் ஏறிட்டா பை நீ முழு மீனே நீ பிடிச்சி விட்டாடா நான் என்ன போட அங்கார வா என்ன பண்றது? என்ன சொல்ற? அரவாயனா தந்துரு சொல்லி போட்டனா பொறப்பா வார நீ வேற ஆவுன். இப்போ என்னடா வந்தான் மோட்டு ஜாயில விட்டான் உடுப்ப மாத்தினான் சாரத்தை கட்டினான் மீன் பிடிக்க போறானோ. அதுக்கு ஏற்கனவே இன்னொருத்தன் நிற்கிறான். எங்க தியாகடா அவங்க எல்லாரும். வா லட்சுமி வா போய் விசாரிப்போம் என்ன மாட்டோம். வா நெல் இதுல நின்றுமே நல்ல புல்லு கிடாக்கு சுத்தியுமே வாடிவா. என்னடா கிடக்கும் விசாரிப்போம் பாட்டியை போய். இங்க வா இதுல புல்லு கிடக்கு அங்க போறேன். உனக்கு போற வேலை இல்லை தூளமே அவனுக்கு தண்ணியும் வைக்கல. ஐயா சத்தம் போடாங்க ஐயா. மீன் வருதா? மீன் படாது சத்தம் போட்டா உனங்கல சத்தம் போட்டா மீன் படாது. என்ன கோதாரியா என்ன நடக்கு தம்பி இதுக்குள்ள? ஐயா மெதுவா கதைங்க சொன்னா இல்லையா மீன் படாது ஐயா. மீன் சத்தத்துக்கு மீன் போடும் ஐயா. மீனோ
இதுக்கு கோதாரி எங்கேப்பா மீன் இருக்கு? நான் சொன்னேன் என்ன விழுத்தி போட்டீங்களோ? இனி வந்த மாதிரி தான். டிஸ்டர்ப் இல்லாம பிடிப்போம் ஐயா. மீனண்டா கழிக்க கூடாது, சத்தம் வரக்கூடாது. மீனும் வெளில கெளிக்கும். இந்த கடலுல பெரிய இன்ஜினியர் போட்டுல கொண்டு பிடிக்கிறாங்களா? ஏன் கெளிக்கல? ஆள் கடல் மீன் ஐயா. இது கடலை விட இஞ்ச கொளிக்கும் மீன். இதுக்குள்ள என்ன மீன் பிடிக்கிறீங்க? எல்லாம் இருக்கு. சுவாப்பாறை இருக்குது, சிலாப்பி இருக்குது, கப்பிஸ் இருக்குது, ஜப்பான் இருக்குது. இன்னும் சொன்னா என்ன போன விடமானா டொல்பின் கொண்டு வந்து விட்டோம். 2 டொல்பின். டொல்பினா? ஒரு டொல்பின் கொண்டு வந்து விட்டவங்க. பண்ணியானே டொல்பின் கொண்டு விட்டவங்களோ? இதுக்குள்ளேங்கடா டொல்பின். இதுக்கால ஆள் வரும் இவரோட விடிய காலம் ஒரு 5 மணிக்கு வந்தவர் சீறி கொண்டு வந்து இதுக்கு விழுந்துட்டு டொல்பின் இதுக்கு இறங்கிட்டு. கோதாரி வேணே சொல்றீங்களா? டொல்பின் வேணும் இதுலையாமாப்பா. நீ அந்த டொல்பின் நினைச்சிட்டியோ? நான் நினைச்சேன் பெரிய டொல்பின் கடல்ல அப்படி புசுக்கு புசுக்கெல்லாம் பாயுமே. எந்த இடம் நீங்கள்? ஏன் எல்லாம் கேட்குது? அளவட்டியோ? அளவட்டியோட மயந்தத்தை விட்டுக்கிட்டவே இல்லை. எனக்கு ஒரு தெரியும். அளவட்டி பூசன் இல்லை, அளவட்டி பூசன். நான் அந்த இதுக்கால வந்து நான் இடம்பெயர்ந்து வந்து அளவட்டில இருந்து இடம் தெரியா நிற்கிறேன். என்ன பிரச்சனை? நான் வேலையை இல்ல நீங்க வந்தீங்க நீங்களா உங்களுக்கு தெரிஞ்சாக்கலா என்ன இல்ல நீ வந்தா டையை கட்டிக்கணும் வந்தா சப்பாத்தை போடணும் வந்தா எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு போட்டியை கட்டிக்கணும் சுவாரத்தை கட்டிக்கணும் வந்து இதுக்குள்ள மீன் பிடிக்கிறா இல்ல. இதுதான் புது முதல் தொழில் முயற்சிகளை வேணும் ஐயா. சொன்னா நம்ப மாட்டியல. எனக்கு இதுல நான் ஒரு 2 கிழமை செஞ்சு கொண்டு இருக்கேன். அவர் கூட்டாளி அவர் நான் நல்ல கிழிப்பேன். அவர் இதுல வந்து இது எந்த இடம் ஐயா? வேண்டி படிக்கல இந்த எந்த பங்கு ஐயா? நான் தான் இதுக்கு பிடிச்சு கொண்டு இருக்கிறேன். சரி பங்கு குத்தகை எடுத்துக்கிறீங்களோ? இன்னும் கொஞ்சம் லேட்டா போட்டுதுன்னு சொன்னோன்னு ஆள் கிரி கொண்டு வந்துட்டார். இல்லையோ? அது சரியோ. தொழிலுக்கு ஒரு முறை தொழில் நியாயம் பண்ணும் தானே. ஒன்றும் படையில்லை. வந்தாலும் நானும் வரைஞ்சு போட்டு கையுடைய காலுடைய பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னது சோறு கொஞ்சம் போட்டீங்கடா? சோறு போடும். அப்ப புழு முதுக்கால வெட்டி கிளறன ஆக்களி புழு வரும் பழச்சிட்டேன். நான் 2 இளமான நம்பி உண்மையா சொல்லுறேன். 2 இளமான படிச்சுட்டேன், தொழில் படிச்சுட்டேன். பழகுறீங்களா நீங்கள்? இல்லை, நான் இப்போ நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு பிசர்மேன். மினிஸ்ட்ரியில் கேட்கலான் இருக்கேன். ஏன்னா என்னதுக்கு மானியம் தருவாங்க. நாங்கள் ஒரு இதுக்கு எடுத்து குஞ்சுகளை வளர்க்கலாம். மீன் குஞ்சுகளை விட்டு வளர்த்தா அவங்க தருவாங்க. அவ கொண்டு விட மாட்டேன் குஞ்சோட. எதுக்கு வருது எங்க இது என்ன கடலை கூட இது சுனாமி வரவேன்னு சொன்னவங்க தெரிஞ்சு இங்க வருமோ வந்திருக்கான். வரதுக்காக தான் இந்த உயரமா கட்டியிருக்கிறாங்க. இது இல்லை என்ன சுனாமி வந்து பார்த்துட்டு போறதோ சுற்றுலா மாதிரி. ஆனா நீங்கள் உங்களை பார்த்தா எங்கேயோ வெளிநாட்டுல இருந்து ரிட்டர்ன் ஆன மாதிரி கிடக்குது. வண்டியும் வச்சு கொண்டு நீங்க இந்த ஃபன்னுக்கு கதைக்கிறீங்களா? எனக்கு இதுக்குள்ள நான் தம்பி சூரியன் இங்க மேல வர்றதுக்குள்ள ஒரு 2 கிலோ மீன் பிடிச்சாலத்தான் நாங்க கொண்டு அதை கொண்ட கூவி அங்க சந்தையில கொடுத்து போட்டு. நான் விரும்புறேன், சொந்த இடம் விரும்புறேன். லண்டன்ல சுதாண்டு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். லண்டன் சுதாண்டு கேட்டீங்கன்னா தெரியாதாக்கள் இருக்காது. நான் ஒரு 15 நான் கேட்கணும் பிள்ளைங்க இல்லை என்ன விசாரித்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு 15 நாளைக்கு கூட வருவேன். இங்க ஆடு மாடு வண்டி வச்சிருக்கோம் நிக்குது பாருங்க. எனக்கு இந்த ஆடு மாடு வளர்க்கறனா இல்ல பெரிய இந்த மாடெல்லாம் கூட எவ்வளோ நிக்குது. இதுக்குள்ள நிக்குது 2 மாடு தானே. சிலது நல்ல இனம் இல்லை, இதெண்டே இல்லை. அங்க நிக்குறாங்க அதுல தேசிய இனம் அதெல்லாம் நின்று. நல்ல நாட்டு மாடுகள்லாம் வளர்க்குறாங்க. அதுக்கே இந்த சாதிகள் கோதையெல்லாம் மாட்டலைங்கிறாங்க. சரி ஓகே. இப்போ என்னத்துக்கு என்ன குழப்பம் சொல்லுங்க. இல்லப்பா நீங்க வேணா பார்த்தா ஏதோ இந்த குளத்தை அளவெடுக்க வந்தால் மாதிரி வந்தீங்க. எல்லாம் பேட்டி ஷர்ட் எல்லாம் ஜீன்ஸ் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கொண்டு மாவட்டம் கலட்டி போட்டு ரங்கிட்டீங்க. நான் நினைச்சேன் குளத்தையும் கலைக்கு வைக்க போறீங்கன்னு யோசிச்சேன். அதான் வந்து கேட்டேன். முதலாள் பிடிச்சிருக்கு 2 கிலோ சர்வீஸ் எனக்கு இது எது இல்லையோ? முதலாள் பிடிச்சிருக்கு. முதலாவதுல ஒன்றும் இல்லையோ? இருக்கு முதல்ல வந்தாலும் அடிச்சு கறி ஆக்கணும். ஒன்றும் இருக்கு கண்ணே. உங்களுக்கு சொன்ன என்ன உண்மையா சொல்றேன். தயவு செய்து நீங்கள் வெளிநாடு நம்பி சொல்லலாம். நம்பி சொல்லலாம். என்ன நம்பி சொல்லலாம் சொல்லுங்க. லண்டன் சுதான். ஐயோ லண்டன் சுதான் சொல்லுங்க. அதனால நம்பி சொல்றேன். ஏன்டா பேர்ல ஒரு இது ஒன்று இருக்கு. 2 கிலோமீட்டர் முதல் நான் இந்த அதே டாசியம் சொல்லுவேன். ஒரு தடவை இல்லையா அந்த ஆளுங்க இல்ல மீனுக்கும் காது இருக்கு ஐயா. அவ்வளோ அங்கே சொல்லி விட்டுரும். அப்ப 2 கிலோமீட்டருக்கு ஏன் எதுக்கு கேள்வி கேட்காம வேலையால நிப்பாட்டி கடிக்குது. இது பார்த்து கூட கதை கேட்க 2 மீனை பிடிச்சிருப்பேன். சரி ரெண்டாலும் என்கிட்ட கவலையும் இறக்குவோம். அப்ப திடீரென்று சொல்லாம கொள்ளாம வேலை நிப்பாட்டி போட்டாங்க. சொன்னா நம்ம என்ன வேலை செஞ்சீங்க? நான் இன்சூரன்ஸ் கம்பெனில டீம் லீடராப்பா. டீம் லீடர் தானே. டீம் லீடர்னா எல்லாருக்கும் எனக்கு 15 பேர் மீட்டிங் எல்லாம் 15 பேர் கம்பெனில வேலை செய்றாங்களோ. எந்த டீமுக்கு 15 பேர் என்ன இல்லாம இந்த ரிகவரி எல்லாம் செய்வோம். அப்ப கேளுங்களேன். சொல்லுங்க. என்ன தண்ணியில கருப்பு கருப்பு இல்ல அது என்னண்டா முதலாளிக்கும் எங்கட டீம்ல இருக்க ஒரு பிள்ளைக்கும் பிரச்சனை. சரிதானே? நான் அந்த டீம்ல இருந்தது ஒரு பிரச்சனை. அப்ப ஏன் 2 கேட்டு போட்டேன். ஒரு யார கேட்றீங்க நீங்க? மெமோ ஒன்றும் இல்ல. விட்டு வேலையை நிப்பாட்டியாச்சு. நீங்க வந்து தோழியாக கதைக்கலாவே மனித உரிமை குழுக்கள். அது கதைக்கிறதுன்றதுக்கு வேற. எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம்.
ஒரு பொடியன் 2 வயசுல இருக்கான் கேட்கலாம் 2 வருஷம் இப்படி 2 வயசுல அப்ப நான் தெரிஞ்சாலும் வெறும் லண்டன்ல நீங்க இந்த ஏரியாவா நாங்க விடுமுறை இந்த ஏரியானா அவரை அனுப்புங்க சிவத்தை அனுப்புங்க எனக்கு நான் தனியா மீன் பிடிக்கும் அப்ப ஐயா வீட்டுக்கு என்ன பிரச்சனைனா நான் வேலையை விட்டுட்டா தெரியாது வீட்டை நீங்க வேலையை விட்டு நின்றுட்டீங்களோ நிப்பாட்டிட்டோம் உண்மையை சொல்லுங்க நிப்பாட்டி போட்டா அதான் சொல்றேன் நிப்பாட்டினா தெரியாது எனக்குன்னா கூட கதையை பார்த்தா இப்போ கூட கதையை கேட்க போனா உங்களை வேலையை விட்டு நிப்பாட்டி இருக்காங்க நீங்கள் பொம்பளைக்கு பிரச்சனை அப்படியே எனக்கு உண்மை வேலையை விட்டு நிப்பாட்டினா உண்மை எனக்கும் பொம்பளை பிரச்சனை இல்லை அதான் பிரச்சனை நீ இல்லன்னு சொல்லல அவ கேளுங்க ஐயா கதையை கேளுங்கன்னா ஒருத்தன் அட்லீஸ்ட் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது ஒருத்தன் ஆறுதலுக்கு சொன்ன கதையை அது கேளுங்க அப்ப நான் வீட்டை முடிய எழுப்பினோன்னா அப்பா வேலையே போயில்லையோ அதை விட இந்த எல்லாரும் வெளிநாடுகளுக்கு எல்லாம் போறாங்க நீங்கள் போயில வெளிநாடுகள் அதையும் கேட்குறீங்க நீங்கள் உண்மையா எந்த நாடுறீங்க பிரான்ஸ் என்னையா லண்டன் இப்ப மாறி மாறி சொல்றீங்க நீங்க இல்ல தம்பி பாதுகாப்பு பிரச்சனை இல்லானே முதல் பிரான்ஸ்ல இருந்தான் இப்ப லண்டன்ல இருக்கு உண்மையா சொன்னா என்னண்டா மனுஷன் மச்சாங்காரனா அந்த காசு இந்த காதெல்லாம் செய்து கனடாக்கு போகணும் கனடா போனீங்களோ இப்ப கிட்ட இல்லையோ டூரிஸ்ட் எல்லாரும் போகணும் அனுப்புறேன் அவன் கவலுவான் இந்த பக்கத்தை விட்டு படிக்க இருக்கும் இருந்த சாய்ப்போம் போடுங்க தூண்டில் போட்டுருங்க எனக்கு கால் கையில் வயசு போகிறது ஏதாவது பக்கத்து வீட்டு பொடியன் கோதாரிக்க வந்தா மாட்டினா சொல்லுங்க இழுக்குமா லைட்டா இழுக்கு கதையோட நின்று கதை பிராக்க நின்றுவேன் உங்களுக்கு அதானே இழுத்து போயிருக்கேன் 2-3 தான் பெரிய முதலையில வச்சு இழுத்து விடும் அந்த வயசுல வந்து எல்லாம் திக்கு மத்தி போட்டு தானே சொல்லுமே சொன்னேன் அந்த நான் பழக்கி விட்டது தொழிலோ நீங்க வந்துட்டே குழப்பி விட்டியா இல்லை சரி எனக்கு எல்லாம் பழைய ஞாபகம் இல்லாத ஞாபகப்படுத்தி விட்டியா எனக்கு மண்டை இப்போ இருக்கிறேன் சரி அங்கே நின்றுருக்கலாம் திரும்ப போகல அது நீங்க நீ போகிறேன் ஃப்ளைட்டுக்கு 2 லட்சம் கேட்குறான் சொந்தமாக வேண்டும் உண்மையாக சொல்லுங்க ஐயா நீங்கள் அதுவும் ஏதாவது வெல்ஃபேரில் வந்தீங்களா இப்போ ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ போகிறது ஐயா உங்களுக்கு இறப்பு கனடியில் நிற்கலாம் வயசில் நிற்கல கால் நோக்கம் என்ன ஐயா நீங்கள் நிற்கலான்றது சரி வெளிநாட்டு போன கதையை சொல்லுங்க ஓ அப்போ காசு இல்லாத அடைய வச்சு நகை எல்லாம் வச்சு வீடு வச்சு ரூபியை கொடுத்து ஒரு மாதிரி கனடாக்கு நானும் பெரிய கனவுகளோட போனேன் கனடாவுக்கு போனேன் கனடாக்கு விசிட் விசாவில் போனீங்களோ விசா போய் மாற்றலாம்னு சொன்னவங்க அப்போ என்ன பிரச்சனைன்னா அங்கே போனேன் உண்மையை சொன்னா அங்கே நாடானது இப்படி இல்ல என்ன பிரச்சனை அண்ணா என்னென்ன சூரியனை பாக்கல முதல் அது சரி இங்க மீன் பிடிக்கிறவங்கள கொண்டு வந்து அங்க விட்டா பிரச்சனை எங்க பார்த்தாலும் உப்பை கொட்டி விட்ட மாதிரி கிடக்கு கோதாரி வெள்ள வெள்ளையா கிடக்கு சரி அது கூட பாரு நான் போன அது இயற்கை கொடுத்த கொடையடாப்பா இந்த வெயிலுக்கு மேலே செஞ்சு இருக்கலாமே அப்படித்தான் அங்க சொல்றாங்க கோதாரி எங்கட நாட்டை புழு கொண்டு புழுகுறாங்க ஆனா நான் ஒன்று சொல்றேன் அண்ணே சொல்லுங்க எங்கட நாட்டுல அத்தனை பேரும் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போட்டு வந்தா தான் எங்கட நாட்டுல அருமை தெரியும் ஐயோ விடிய கொண்டாலும் போனவன் அதான் என்ன சொல்லுவாங்க பிரச்சனை இப்போ உங்களை யாக்கில் எல்லாம் அங்கே கொண்டு வந்தாலும் இந்த நாடு இப்படி கேவலம் கட்டு போயிடு சீரழிஞ்சு போய்க்கிற எங்கள் நாடுகள் நீங்கள் எல்லாம் இங்கே இருக்க மீன் பிடிச்சி ஒனிஞ்சினேக்கே இருக்கலாம் பிறகு என்னதுக்கு அப்போ அங்கே போகிறீங்க பாருங்கள் நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கைண்டு உங்களோட நாடு நீங்கள் நான் லண்டன் உங்களோட நாடு லண்டன் உங்களோட நாடு வந்து இல்லை அரசாங்கத்தில் பிள்ளை தம்பி இப்படியான ஆக்களே எல்லாம் விசா கொடுத்து அனுப்புது பாருங்க விசிட் விசாண்டோன்னு அரசாங்கம் போடுற எங்கள் நாடு அரசாங்கங்கள் போடுற பிள்ளை வெள்ளக்கார அரசாங்கங்கள் போடுற பிள்ளைகள் இதுலாம் இப்படியான ஆக்கள் நீங்கள் எல்லாம் அங்கே வந்தால் எல்லாம் ஃப்ரீயாக போய் கிடக்கு எங்கள் நாடு நீங்கள் உங்களோட சொந்த அளவட்டி என்ன உரும்புற ஓகே நீங்க உரும்புறால இருந்தோண்டு லண்டனுக்கு போனீங்க போயிட்டு நீங்கள் காட்டெல்லாம் எடுத்துட்டு தானே நானும் 15 எனக்கு பதிவு காசு வருது அந்த வெல்ஃபேர் ஃபண்ட்ல இருக்கிறீங்க அதுல வேலையை போறோம் இல்ல அந்த காயில இருக்கிறீங்க ஓகே என்ன வருத்தம் சொல்லி போட்டுருக்கீங்களா ஏலாண்டு சொல்லி போட்டுருக்கீங்க எனக்கு அவங்களுக்கு தெரியும் எனக்கு ஏலாண்டு அவங்களுக்கே தெரியுமாண்டா ஐயா நீங்க வருஷம் 4-5 இங்க வந்து போறோன்றீங்க அப்ப அது கேளும் உங்களுக்கு அது கவர்மெண்ட் அது பில் சேர ஃப்ளைட்ல போட்டு அவங்க ஏற்றிறக்குவாங்களா இங்க வந்து மாடு இந்த பொழுதுவாண்டி வீட்டுல இருப்பேன் வாரது அதுவும் நான் மேய்க்கிறேன் தம்பி ஆக்களை வச்சுக்கிறேன் காடு இல்லை அந்த இதே இந்த மாமனாரையும் இதான் சொன்ன வராங்க சரிதானே மனுஷன் தமிழர் அவர் என்ன பிரச்சனைன்னா அவர் ஏதோ அங்கேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே இருந்த மாதிரி இங்கே இருந்து வர்ற சனங்களை குறை சொல்றோம் இதைத்தான் நீங்களும் சொல்றீங்க நாங்கள் எல்லாரும் தான் சொல்லுவோம் நம்மளாங்க இல்லை நீங்களும் இந்த நாடு தானே ஐயா இங்க இருந்தானே போனீங்க நாங்களும் இங்கே போனாங்களே நாங்கள் போய் நாட்டுல யுத்தம் ஒச்சோ இருக்கலாது இங்க வாழையிலாது எப்போ போனீங்க நீங்கள் நாங்கள் போய்க்கல 86 யுத்தம் தான் அதெல்லாம் அதுல போனவங்க எல்லாம் எல்லாரும் பிரச்சனை புரியா இல்ல இப்பவும் யுத்தம் தானே ஐயா இப்பவும் யுத்தத்துக்காக நிறைய பேர் போனவங்க அடுத்தது அந்த டைம்ல நாங்கெல்லாம் இருந்தாங்க நான் கேட்கிறேன் இப்ப இவ்வளவு நல்ல விசாக்கள் இருக்கு ஒர்க் விசாக்கள் எடுத்து போகலாம் தானே வந்து ஒர்க் விசாவில் அங்க வாருது அங்க இன்னொருத்தர்கிட்ட வேலையை போறது டக்கனாவிட்ட வேலை பிரச்சனை இன்னொருத்த பாயுறது அங்க போயிட்டு அங்க வந்து நாட்டு ராசம் வாங்குறீங்களா குடி வரிகளும் சண்டித்தனங்களும் காவாலித்தனங்களும் புழுகாலித்தனங்களும் நீங்களா வர்றீங்க முதல் ஒண்ணு நடக்கல அப்படியே முதல் எல்லாம் இல்லையா இப்ப பாருங்க மீன் பிடி போட்டு வந்தா ஆடுது எதை சொல்றீங்க
இல்லை ஆடை இல்லை அது தாமரை கொடி ஊதாரி உங்களோட காய்ச்சல் நான் மூட் அவுட் பண்ணுறீங்களா நீங்கள் அண்ணா உண்மை தானே நீங்கள் கஷ்டப்பட்டு போய் வேலை எழுதியால் ஓகே ஆனால் வர்றவனுக்கும் அதை சொல்லி என்கரேஜ் பண்ணி அப்படி இல்லை அங்கே போய் நின்று இங்கே இருக்கிறவனுக்கு ஃபோனில் கதை கேட்க சூப்பர் 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 நாடுண்டா நாடு இதல்லோ நாடு இது அரசாங்கம் ஒரு பிரச்சனைடா வந்து நிற்பான் இப்படி என்றோன்னு ஆம்புலன்ஸ் வரும் கெரியில் வருவாங்க மெடிக்கல் அப்படி ஸ்டடி எஜுகேஷன் அப்படி சொல்லி போட்டு காய்ச்சி கொண்டு போய்க்க சரி என்ன ஒரு விசா ஒன்று அனுப்புங்க விசாராடா உனக்கு உங்க இல்ல தொழிலாடா மீன் பிடிக்கிறாங்க அந்த மீன் பிடிக்குது அவன் மாட்டமே வைக்கிறான் இது அங்க கிடைக்குமோ அந்த மனுஷனுக்கு எத்தனை வயசு இந்த வயசுல முளைக்குது என்ன அதைத்தானே சொன்னேன் அந்த வயசுல அந்த மனுஷன் மீன் ஓடும் தானே ஐயா இல்ல வெல்ஃபேர் ஃபண்ட்ல எடுத்து போட்டு இங்க வந்துடணும் நீங்க இருக்கிறவனுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க இப்போ எனக்கு விளங்க இல்லை ஐயா நீங்கள் அங்கே இருந்து அந்த நாட்டை பெருமையா சொல்றீங்க ஆனா சப்போஸ் நாங்கள் உங்க வர போறோம் கொல்ல போறோம்னா உடனே நாட்டை இங்க நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க உனக்கு வேலையணி பாடி போட்டாங்க வேலையணி பாடி திடீர் கண்ணு தனி வீட்டை காப்பாற்றணும் பனிச்சு பிள்ளைய காப்பாற்றணும் தெரியுமா ஐயா ஊரு குலகத்துக்கு பே காட்டி கொண்டு அங்க பாருங்க போர்ட் மீட்டிங் பிள்ளைக்கு சொல்லி போடு பிள்ளைக்கு நினைச்சு கொண்டிருக்கும் அப்பா பிள்ளைக்கு அங்க பக்கத்து கூட விளையாட்டு போய் அங்க நின்றுக்கலாமேப்பா என்ன அதைத்தான் ஐயா சொல்றேன் அது என்ன ஐயா விளங்க திடீர்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் திடீரெண்டு பணக்காரன் திடீர் உள்ள போனா கோதாரிக்கு அது எப்ப விடியதப்ப இருடுதண்டு தெரியாது அது விடிய எல்லாம வச்சா அது போன் ரிப்பேர் நினைக்கிறேன் திடீர்னு அடிக்குது எல்லாம் எழும்பி போனா இங்க ஒன்று ஒருத்தனை மூஞ்சேன் தெரியும் எல்லாம் மூடி கட்டி கொண்டு ஏதோ அந்த கொரோனா டைம்ல தெரிஞ்ச இப்போ தெரியுதாங்களப்பா அது அங்கத்தே நாட்டு சீதோச்சனையிலேப்பா அது அங்கத்தே காலநிலை அப்படித்தான் அங்க போயெல்லாம் அவன் மொழி எனக்கு விடாங்க அது நான் ஆளால ஒரு ஒரு வேலை விட வேண்டாம் சந்தோஷமா வெம்பரா காய்ச்சி அப்படி காய்ச்சி தான் வேலை எடுத்துக்கிட்டேன் ஹலோ ஓ மேடம் ஐபோன் கொண்டு வாராது நேற்று வாரன்றீங்களா இல்லை நீங்கள் நான் அடுத்தக்கெல்லாம் வலிக்கிட்டுருவேன் திங்கள் செவ்வாய் வலிக்கிட்டுருவேன் நீங்கள் வாங்க இருக்கா ஓ எத்தனை வயசு வாங்க பிள்ளைக்கு சரி சரி வந்து சந்திக்க சொல்லுங்க என்ன இருக்கா ஆ வாங்க எதில் வந்து குடிங்க எனக்குண்டே படம் இல்லை சரி சுதாண்ணே ஓ இப்போ ஏதோ தெரிஞ்ச தெரியா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன் தானே நான் பின்னேற ஒருக்கா வருவேன் அது 2 சிலாபி பிடிச்சா வீட்டை ஒன்று தாரேன் வீடு அங்கே வடத்துல மனம் கலைச்சு இல்லை மஞ்சள் போட்டு நான் மண்ணை வீட்டை செய்து ஆட்டேன் தாரேன் இல்ல மனங்களை எவடுக்கு எழுதுலாங்க சொல்றேன் என்னண்டா ஐயா மழை வரப்பு மழை வர போகுது மழை வந்துச்சுன்னா தங்கட தொழில் போடும் தண்ணி வேற மீன் பிறக்க கூட தானே இல்ல நின்று வெடிக்கலாலும் நீங்க போட்டை விட்டு பிடிங்க என்னண்டா சொல்லுங்க இன்னொரு ஆசோ நான் பேச விட்டு வந்துட்டேன் நான் வாரேன் அங்க வாரீங்களா வண்டிக்கு வாரீங்களே வண்டி வாங்கணும் நான் போறேன் நீங்க பின்னால வாங்க இதுல எடுத்து வாங்க நான் பின்னால வாங்க நான் போறேன் என்ன இல்ல அது நான் இங்க சிவனை பார்த்து கொள்ளுங்க ஆள் பார்த்து நீங்க பின்னால வாங்க நான் போறேன் மெதுவா வாங்க அவசரம் இல்லையே வாங்கணும் வண்டிக்கு வாங்க கூட இருந்தாலும் பாருங்க இன்னைக்கு தொழில் இல்லைன்னா தான் வெளிநாட்டுக்காரன்னு சொன்ன உடனே 500 தாங்க 1000 தான் ஒன்று கேளுங்க உழைச்சி தின்ற வழியை பாருங்க மீன் அப்படியே பாருங்க வாரேன் வாரான் போல பின்னாலே நான் வீட்டை சாப்பிட போறீங்களா இல்ல என்ன கடைக்கு போக போறீங்களோ இல்ல நான் நேரம் வீட்டா நம்பி போறேன் கடைக்கு போறதுனாலும் கடையை சாப்பாடு வண்டி கொடுக்க வேண்டிய இல்லை ஒன்றும் செய்யல Thank you.